எவ்வளோ ட்ரை பண்ணியும் எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை. என்ன மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணணும்? முக்கியமாக நான் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன். ஆனாலும் எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை. ஜிம்முக்கு போயிட்டேன், இந்த எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ மார்னிங் 1/2 அன் ஹவர் நான் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன், இல்லை 1 ஹவர் பண்ணுறேன். இருந்தாலும் எங்கே தப்பு நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு கன்ஃப்யூஷனில் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் இந்த வீடியோவில் கிடைக்கும். ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை. நிறைய வீடியோஸில் நானும் சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஃபுட் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த மெடிசனோட இந்த ஹெர்ப்ஸ் ஓகே. இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம செய்யக்கூடிய தவறுகள், நம்மளுடைய ஃபுட் பேட்டர்னை மட்டும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதாவது விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுகள் என்னென்ன, அதை நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது உண்மையிலே நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க, இல்லைங்க கரெக்டாக நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், மாதத்துக்கு 5 கிலோ ஹெல்த்தியாக நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், என்னோடய லைஃப் ஸ்டைலில் சின்ன சின்ன மாற்றங்கள் நான் செய்கிறது மூலயமா நிறைய வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு மன எண்ணத்தில் உறுதியாக இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. போப்பா இதெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. சரிங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட், இதை கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரம் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும், ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் ஆகும். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். எவ்வளோ ட்ரை பண்ணியும் எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை. என்ன மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணணும்? முக்கியமாக நான் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன். ஆனாலும் எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை. ஜிம்முக்கு போயிட்டேன், இந்த எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ மார்னிங் 1/2 அன் ஹவர் நான் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன், இல்லை 1 ஹவர் பண்ணுறேன். இருந்தாலும் எங்கே தப்பு நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு கன்ஃப்யூஷனில் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் இந்த வீடியோவில் கிடைக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அகத்தியர் மாமுனிவர் அருளால் சித்த மருத்துவத்தில் என்னென்ன மூலிகைகள் எந்தெந்த நோய்க்கு இருக்குது, அன்றாடம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய வழிமுறைகள் என்ன, ஸோ ஹெல்த்தியாக நம்ம இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் என்னன்றது பல பதிவுகளில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை. நிறைய வீடியோஸில் நானும் சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஃபுட் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த மெடிசனோட இந்த ஹெர்ப்ஸ் ஓகே. இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம செய்யக்கூடிய தவறுகள், நம்மளுடைய ஃபுட் பேட்டர்னை மட்டும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சரிங்க, அப்படி என்ன? ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னா முதல் விஷயம் ஃபுட். ஸோ அந்த ஹை கலோரிஸ் டயட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம குறைக்கணும். சரி, நம்ம அதாவது விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுகள் என்னென்ன, அதை நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது உண்மையிலே நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க, இல்லைங்க கரெக்டாக நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், மாதத்துக்கு 5 கிலோ ஹெல்த்தியாக நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், என்னோடய லைஃப் ஸ்டைலில் சின்ன சின்ன மாற்றங்கள் நான் செய்கிறது மூலயமா நிறைய வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு மன எண்ணத்தில் உறுதியாக இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அடப்போப்பா இதெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. சரிங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட், இதை கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரம் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும், ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் ஆகும். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஹை கலோரிஸ் டயட் அப்படின்னு சொன்னேன். அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ணணும். எக்ஸஸாக கலோரிஸ் இருக்கக்கூடிய ஃபுட் எடுத்து தான் நமக்கு வெயிட் கெயின் ஆச்சு இல்லையா? நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம், காலையில் எந்திரிச்சோடனே டீ காஃபி குடிக்கிறீங்களா, ஃபஸ்ட்டு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் முதல்ல நம்ம எடுத்து வைக்க வேண்டிய பாசிட்டிவான ஒரு ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஸ்வீட்ஸ். என்னங்க ஸ்வீட்ஸா? ஆமாம், இல்லைங்க நான் வந்து சுகர்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன், நாட்டு சக்கரை சாப்பிட்றேன், வெல்லம் சாப்பிட்றேன், அதுவும் ஸ்வீட் தான். இருந்தாலும் அதிகமாக இனிப்பு சாப்பிட்றத குறைச்சா மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய கலோரிஸ் உங்கள் உடம்புல சேராமல் இருக்கும், கிடுகிடுன்னு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போது ஸ்வீட்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். சரிங்க, ஸ்வீட்ஸ்னால் நீங்கள் எதை சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு டவுட் வரும். கேக்.
ஸோ நிறைய பேர் வந்து நம்ம இந்த கேக்லேயே இப்போ பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சுங்க. வாயிலே நுழைய முடியாத பேர்கள் இருக்குது. ஸோ ஐஸ்கிரீம் கேக்குன்னு சொல்கிறாங்க, ஈஸியாக மெல்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே கெமிக்கல்ஸ், நம்ம உடலால் டைஜஷன் பண்ணவே முடியாது. முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய கலரிங் ஏஜென்ட்ஸ், ஸ்வீட் என்ஹான்சர் என்னென்னமோ போடுறாங்க. ஸோ அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பசிச்சுதுன்னா லைட்டாக இந்த குக்கீஸ் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, முதல்ல அதை ஓரங்கட்டுங்க. குக்கீஸ் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. ஏன்னா நீங்கள் 1 மணி நேரம் பண்ண ஒர்க் அவுட்ஸ் 2 குக்கீஸ் காலி பண்ணிடும். அந்த அளவுக்கு நீங்கள் குக்கீஸ் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, அது கூட ஏதாவது ஒரு ட்ரிங்க் எடுப்பீங்க. ஐ மீன் சுகரி ட்ரிங்க்ஸ் எடுப்போம். ஸோ கார்பனேட்டட் வாட்டர் இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் எடுப்போம், சோடா இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் எடுப்போம். இது ரெண்டுமே பெஸ்ட் காம்பினேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் கெயினுக்கு. சரிங்க, இந்த குக்கீஸ் சாப்பிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேவர்ஸ் நமக்காகவே ஸ்பெஷலாக அதில் வந்து ஃப்ளேவர்ஸ் போட்டிருப்பாங்க. ரிஃபைன்ட் ஃப்ளவர் இருக்கும். அந்த மாவுச்சத்து சேரும், ஸ்வீட்ஸ் சேருது, ஃப்ளேவர்ஸ் சேருது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சேருது. ஸோ இந்த குக்கீஸ் அண்ட் பிஸ்கெட்ஸ் நிறைய சாப்பிட வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும். அது கூட நீங்கள் குடிக்கிற அந்த ட்ரிங்க்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அதுவுமே அதிகமான சுகர் அதில் இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. குக்கீஸ் சாப்பிட்றீங்கன்னா அதை நிறுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்ரிஸ் சாப்பிட்றது, கேக்ஸு, இது எல்லாமே இதிலே சேர்ந்துடும். ஸோ இதையும் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். சரிங்க, அடுத்தது வேறு என்ன அப்படின்னு கேட்டீங்க. முக்கியமாக இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப ரிச் கலோரிஸ். ரெகுலராக சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா நல்லா வெயிட் கெயின் ஆகும். சரி, இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ சிப்ஸ், அதுவும் பொட்டேட்டோ சிப்ஸில் இன்றைக்கி எவ்வளவோ விஷயம் வந்துச்சு. பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிட்றதே நமக்கு வெயிட் கெயின் ஆகும். அதுலேயுமே நிறைய ஃப்ளேவர்ஸ், மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் அண்டர் 1 இயருக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளோ இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸோ கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. அதுலேயே உங்களுக்கு வார்னிங் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம தான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையே, நமக்கு தான் இத்தனை வயசு ஆகுது, 1 வயசு குழந்தையா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நல்லா ஃபுல்லாக சாப்பிட ஆரம்பிச்சிடும். என்ன ஆகுதுன்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அது கூட நீங்கள் வச்சு சாப்பிட்ற சாஸ் ஆகட்டும், மயோனைஸாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஹை கலோரிஸ். சாப்பிட நல்லா வெயிட் போடும். சரிங்க, வேறு என்ன அடுத்தது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீஸா, பர்கர், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ். இதுலேயுமே என்னென்னா இந்த ஃப்ளவர், அந்த மாவு சத்து இருக்கு இல்லைங்களா, ரிஃபைன்ட் ஃப்ளவர்னு சொல்கிறோம். ஸோ இது கண்டிப்பாக கிடுன்னு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அட போங்கம்மா, நீ எல்லாமே சொல்லிட்ட, நான் என்ன தான் சாப்பிட்றது? ஸோ எனக்கு ஒரு தாகம் இருக்குது, எனக்கு டக்குன்னு டயர்டாக இருக்குது, இதுக்கு பதில் நான் வேறு என்ன சாப்பிடலாம்? நிறைய விஷயங்கள் இருக்கே, அதை நீங்கள் தேடி சாப்பிடலாம். ஒரு ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கலாம். எந்த ஃப்ரூட் ஜூஸாக இருந்தாலும் ஓகே. ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து ஃப்ரூட் ஜூஸஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணீர் குடிக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் மூலிகைகள் சேர்த்து அந்த தண்ணீரை குடிக்கலாம். சீரகமோ, சோம்போ, வெந்தயமோ, வெட்டிவேர், தேற்றான்கொட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த மாதிரி மூலிகைகளை தண்ணீரில் சேர்த்து அந்த தண்ணீரை நம்ம அடிக்கடி குடிச்சிட்டு வரலாம். அப்போ காலையில் டீ காஃபியை குடிக்காதீங்கன்னு சொல்கிறீங்க. டீ காஃபி குடிக்கலாம். எம்டி ஸ்டொமக்கில் அதிகமாக ஸ்ட்ராங்காக நீங்கள் எடுக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்போ எம்டி ஸ்டொமக்கில் நான் என்ன தான் குடிக்கிறது அப்படின்னா, ஹெர்பல் டீ நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லைனா ஜூஸஸ், காலையில் சூடாக தாங்க குடிக்கணும், அப்போ தான் நான் வந்து பிரிஸ்காக வேலை செய்வேன் அப்படின்னீங்கன்னா தாராளமாக ஹெர்பல் டீயை நீங்கள் குடிச்சிக்கலாம். ஹெர்பல் டீ குடிக்கிறதுனால பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரெகுலராக டீ வந்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஹெர்பல் டீயாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. இந்த ஹெர்பல் டீ வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். வீட்லேயே நம்ம இருக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு நம்ம டீ பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். கொத்தமல்லி விதைகள் இருக்கு இல்லையா, தனியா விதைகள் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு 100 கிராம். அது கூட வந்து 20 கிராம் ஏலக்காய், 20 கிராம் கிராம்பு, இது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஒரு 10 கிராம் வெந்தயம் சேர்த்துக்கலாம், 10 கிராம் திப்பிலி. ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே லேசாக வறுத்து பவுடர் பண்ணிவிட்டு காலையில் டீ மாதிரி தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு வேணால் கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கலாம், நாட்டு சக்கரை கொஞ்சமாக சேர்த்து காலையிலே குடிக்கும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். சரிங்க, இதை தாண்டி வேறு என்ன, எனக்கு பசிக்குது, நான் வேறு என்னென்ன சாப்பிட்றது? ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் டயட் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போது வந்து நம்ம கொஞ்சம் வேக வைத்த பயிறு வகைகள், சுண்டல் வகைகள், சோயா, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ சோயாலாம் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா
ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சியை பேலன்ஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதிகமாக ஹேர் ஃபால் இருக்குது, ஸோ வெயிட் லாஸ்க்குமே நமக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அடுத்தது வேறு என்னங்க சாப்பிட்லாம்? வெஜிடபிள்ஸ். கசப்பாக தான் இருக்கும். இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயம் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வேறு வழி கிடையாது. ஹெல்த்தியாக இருக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும், பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் அண்ட் ஃபேட் இது எல்லாமே கரையணும்னா ஃபைபர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ வெஜிடபிள்ஸ் நிறைய குக் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சூப்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம். அப்போ நான் நான்வெஜ்ஜே மறந்துடணுமா? யார் சொன்னது? தாராளமாக நான்வெஜ் சாப்பிட்லாம். ஸோ இதில் முக்கியமாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற ஃபிஷ்ஷு. ஸோ இந்த ஃபிஷ் நம்ம ஊரு கெளுத்தி இருக்குது இல்லைங்களா, இதில் நிறையவே இருக்குது, நெத்திலி. ஸோ இந்த மாதிரி மீன் வகைகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது பாடியில் நமக்கு எக்ஸ்ட்ரா கேலரிஸ் சேராமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ஃபுட். வெயிட் லாஸ் பண்ணணும், கரெக்டாக வெயிட் லாஸ் பண்ணணும், ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறு, இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். ஒரு சின்ன தவறு தான் இந்த பதிவில் பார்த்துருக்கோம். ஸோ இது உங்களுக்கு நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.